Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம பிசி பில்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிசி எதற்கு பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்காண்டி தான் நம்ம இந்த பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறையா விதமான வெக்டர் ஆர்ட், நிறையா விதமான சேனல் ஆர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூப் சேனலுக்கு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய சேனலுக்குமே வந்து லோகோ, சேனல் ஆர்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னென்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிசியோடைய ப்ராசஸர் தான். ஸோ இந்த பிசியோடைய ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலோடைய 10th ஜென்ரேஷன் i5 10400F அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 6 கோர் 12 த்ரெட் கொண்ட ஒரு ப்ராசஸர். இது வந்து லாக்டு ப்ராசஸர் தான், உங்களால் ஓவர் கிளாக்கிங்லாம் வந்து பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ப்ராசஸரில் டர்போ பூஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால 2.9 GHz 4.3 GHz வரைக்கும் இதுவே வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸருடைய ப்ரைஸ் டேக் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மளுடைய ப்ராசஸருக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசூஸோடைய ப்ரைம் H410ME அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கேமிங் மதர் போர்டு தான். ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 DDR4 RAM ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேக் பேனலில் நமக்கு தேவையான நெசசரி ஃபுட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து GPU டெம்பரேச்சர் சென்சார் அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸரை ஹீட் ஆகாமல் ரொம்பவே வந்து கூலாக வச்சுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குமே சரி, நம்மளுடைய ப்ராசஸருக்குமே சரி இது ஒரு பெஸ்ட்டான மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே ஜிகாபைட்ஸோடைய NVIDIA G4 GT 710 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் வித் கூலிங் ஃபேனோடு வருது. அண்ட் நம்ம பிசிக்கு ஒரு கேமிங்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரெண்டரிங் ஸ்பீடுமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பிசிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸோடைய கர்சர் DDR4 உடைய 8 GB ரேம் தான். நம்மளுடைய எடிட்டிங்க்கும் சரி, கேமிங்க்குமே சரி, ஸோ 8 GB ரேமே வந்து அதிகம் தான். ஸோ தேவைப்படுச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் அண்ட் நம்மளுடைய டேட்டா எடிட்டிங் வீடியோஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா C8 ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பவர்ஸ். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் சப்ளை. ஸோ நம்மளுடைய பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரானிக்ஸ் உடைய கோல்டு சீரிஸ் 470 வாட்ஸ் பவர் சப்ளை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதை சூஸ் பண்ணதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து இது நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே வரும். அண்ட் ரெண்டாவது இந்த 470 வாட்ஸ் நம்மளுடைய பில்டுக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானிட்டர் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெல் பிராண்டோடைய ஒரு மானிட்டர் தான். ஸோ இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கக்கூடிய பெசல்லெஸ் மானிட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ நீங்கள் இங்கே வந்து கேம் விளையாடும் போதும் சரி, அல்லது ஒரு எடிட் பண்ணும் போதுமே சரி, ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, ஸோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோடைய பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதற்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த மானிட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கேபினட் தான். ஸோ இந்த கேபினட் பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸோடைய GPNO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிங் சேசஸ் தான். ஸோ சேசஸ் பார்த்தீங்கன்னா வித் டெம்பர் கிளாஸோட வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 120 mm ஒரு RGB ஃபேன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டஸ்ட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் போகாத அளவுக்கு இந்த ஃபில்டரை நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த LEDயும் சரி, இந்த RGB லைட்டுமே சரி, ஸோ ரெண்டுமே வந்து சேம் கலரில் தான் வந்து பிளிங்க் ஆகும். இதோடைய கலர் மோடை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேவைப்படாத பட்சத்தில் இந்த RGB லைட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கான ஆப்ஷன்ஸும் இந்த கேபினெட்டில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காம்பனன்ட்ஸோடைய பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எதுவும் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, see you.